சமீபத்தில் நம்மளுக்கு எப்பவுமே மேக் இன் இந்தியா திட்டம், மேட் இன் இந்தியான்னு பார்த்தா நமக்கு பெருமையாக இருந்தாலும் சமீபத்தில் ரொம்ப ஒரு கன்சர்னிங்கான விஷயமா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலே எல்லாமே கிரியேட் பண்ணிக்கணும். இது பொருளாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்க உதாரணத்துக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இந்தியா மேலே ஒரு பெரும் ஒரு டாக்ஸ் ட்ரம்ப் போட்டப்போ அப்போ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சைனாவை அவனால் ஏன் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சைனாவை எதுவுமே பண்ண முடியாது. சைனாவை நம்பி உலகம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளை கிட்ட விளையாடி பார்க்க முடியாது, ட்ரம்ப் சைனா கிட்ட விளையாடி பார்க்க முடியாது. முக்கியமாக இன்னைக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை மற்ற சமூக வலைதளங்களே முழுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே உண்டான ஒரு கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அமெரிக்கா காண்ட் ஹர்ட் தெம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ டெக்கீஸ் இருக்காங்க, வெளியில் போயிட்டு பிரெயின் ட்ரெயின் இந்தியாவுக்கு பண்ணி வெளில போய் ஒர்க் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, பொருளாதாரத்துக்காக வெளில போய் ஒர்க் பண்ணாலும் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் ஏன் நம்மளுக்கே உண்டான ஒரு ஸ்ட்ரீமிங் சைட் யூடியூப் மாதிரியோ இல்லை ஒரு சர்ச்சோ இல்லை பார்த்தீங்கன்னா ஏஐ மற்ற ஏஐலாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஏன் நம்ம சஸ்டெயின் பண்ணி வரல? அவனோட வேலையை பற்றி தானே யோசிக்க முடியும். நாங்களே யூடியூபர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ என்ன சொன்னாங்க, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சு யூடியூப் தாண்டி அப்படின்னா அதுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும், நம்மளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது இங்கே பண்ணலாம் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா. யூடியூப் நாளைக்கு நம்மளுக்கு நிறையா டேக்ஸ் போட்டு இல்லை இந்தியன்ஸ்லாம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸே இல்லைன்ற மாதிரி ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா, சொல்ல மாட்டாங்க, இது ஒரு பெரிய சந்தை, அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்தியா இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. அரட்டை அப்படிங்கிற ஒரு சேட்டிங் ஆப் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமலாம் இருக்கலாம். அரட்டை அப்படிங்கிற ஒரு சேட்டிங் ஆப் பேசிக்கலி அது ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப் டெலகிராம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டிங்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்பு. இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா இதோட ஃபவுண்டர் ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு இருக்கார் இல்லையா, ஜோஹோ கம்பெனியோட சிஇஓ. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காரு. பேசிக்கலி இது 2021 இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட திருப்பியும் செப்டம்பரில் இதுக்கு ஒரு பெரிய பூம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா செப்டம்பரில் லட்சக்கணக்கான டவுன்லோட்ஸ் அரட்டைக்கு நடந்தது மட்டும் இல்லாமல் செம்மையாக ப்ரொமோஷனும் நடந்துட்டுருக்கு. சத்தியமாக இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நம்மளோட ஃபோனில் ஆஸ் வி ஆம் ஸ்பீக்கிங் அரட்டை நான் டவுன்லோட் பண்ணலை, உங்களையும் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. பட் ஐ ஜஸ்ட் ஹேவ் சம் தாட்ஸ் டு ஷேர். ஸோ அரட்டை அப்படிங்கிற ஆப்பு வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கொண்டு விட்டுருக்காங்க. ஸோ அரட்டை ஆப்பில் என்ன பண்ணலாம்? பேசிக்காக வாட்ஸ்அப்பில் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். சேட் பண்ணலாம், பிக்சர்ஸ் சென்ட் பண்ணலாம், வீடியோ சென்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் குரூப்பாக வீடியோ கால் பேசலாம், வாய்ஸ் காலும் குரூப்பாக பேசலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அரட்டையில் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் சிறப்பானது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இல்லாது, அவங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு விஷயம் அரட்டையில் இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிவிக்குள்ள சப்போர்ட் பண்ணாது, ஆண்ட்ராய்ட் டிவி கொடுக்கலாம். பட் அரட்டையை நீங்கள் டிவிலையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி சிறப்பான ஒரு விஷயத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்டோட அரட்டையை இறக்கியிருக்காங்க. ஒருத்தர் இந்தியர், அவரோட கம்பெனி மேலே நம்மளுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கலாம், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கல. பட் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் பக்கம்லாம் வேற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வெற்றி அடையுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த அரட்டை அப்படிங்கிற பார்த்தா ப்ராமிசிங்காக இருக்குது, ஒரு புது ஆப் வந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி இது வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு டவுட்டும் இருக்குது. அது ஏன், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 3500 ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான டவுன்லோட்ஸ் அரட்டையை பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் எல்லாருமே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறனால இவ்வளோ பெரிய பூமை எதிர்பார்க்கலன்றதுனால அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரட்டை வந்துருச்சு, நம்ம அடிக்கிற அரட்டைக்கு அது தாங்குமா அப்படிங்கிற கேள்வி எழும்பியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்க ப்ரைவசி. என்னதான் அரட்டை வாட்ஸ்அப் மாதிரியே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் உங்களோட கால்ஸ் மெசேஜஸ்ன்னு சொன்னால் கூட அந்த ப்ரைவசியை அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அதை கேரண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வாட்ஸ்அப் இப்போ மெட்டா அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எல்லாருமே பயன்படுத்தியிருக்கோம், அல்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில ப்ரீச்சஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அரட்டை ஒரு புதுசாக வரக்கூடிய ஆப் அப்படிங்கிறனால அதை நம்புறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யுது யூசர்ஸ்க்கு. அதையும் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எவ்வளோ இந்திய முன்னெடுப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டாக வரக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணல. குவாலிட்டி வைஸ் அதை அப் டு த மார்க்காக இருக்கான்னு கேட்டால் சில ப்ராடக்ட்ஸ் சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு த மார்க்காக நின்னாலும் ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
நமக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்குட் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக வந்தது. ஆர்குட் வந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேஸ்புக் அப்படிங்கிறதே வந்துருச்சு. லைக் ஆர்குட் வந்து வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிருக்கவங்க வந்து பேரலி ஃபேஸ்புக்கும் வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த ஃபேஸ்புக்கு மாறுறதுக்கான டைம் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆர்குட்டை யூஸ் பண்ணுறதோட அதிகமாக எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குட்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான். என்னடா ஒரு சேட்டிங் ஆப்பையும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். பட் அச்சஸெல்லாம் அதே மாதிரி இல்லை. இந்த சேஞ்ச் அடாப்டபிலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொன்னல, அதை பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன். ஸோ ஆர்குட்டில் இருந்துட்டோம், நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தனா வந்து வேறு இடத்த போய் யூஸ் பண்ணுறான்னா நமக்கு வந்து இதான் பெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணிட்டுருப்போம். அப்போ வந்து நம்ம என்ஜாய் பண்ணாத விஷயத்தெல்லாம் அவன் வந்து வேறு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். அங்கே செம்மையாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே ஒவ்வொருத்தனா வந்து கலந்து போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, ஃபோமோ, அந்த மாதிரி வந்து நம்ம தனித்து விடப்பட்டுருவோமோ, நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். அதனால் நம்மளும் போயிட்டு அந்த புதுசாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மாடர்னாக நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்குட்டை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஃபேஸ்புக் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆர்குட்டை கொண்டு யாருமே டிலீட் பண்ணல. ஆர்குட் அப்படியே தான் இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆர்குட் வந்து நாங்கள் தம்பிங்களாக கடையை சாத்த போகிறோம், உங்களோட டேட்டாவெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுடைய பழைய கனவுகள், அதாவது உங்களுடைய மெமரிஸ்லாம் இனிமேல் இங்கே வச்சுக்க போகிறத ஆர்குட்டே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபேஸ்புக் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வர்றப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி, நிறைய பேர் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு புதுசாக வந்துச்சு அப்படின்னா. பட் அதற்கப்புறம் வந்து அதை லாகினும் பண்ணி வச்சுப்போம். அது பாட்டு ஒரு ஓரமாக இருக்கும். இப்போ டெலகிராமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாடத்தோட லிங்க்குக்கு, பல லிங்க்குகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபைல் ஷேரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக யூஸ் பண்ணாலும் அது ஒரு சேட்டிங் ஆப் தான். பட் ரொம்ப சில பேர் மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் டெலகிராம் நம்மளோட ஃபோனில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் டெலகிராமுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ ஸ்னாப்பும் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராமில் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஸ்னாப்பில் இருக்குன்றதுனால ஸ்னாப்பு ஒரு சேட்டிங் ஆப்பாகவும் நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு ஒரு தனி யூனிக் தேவை இருக்குன்றதுனால அது உங்கள் ஃபோனில் வந்து வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அரட்டை எப்படி சேட் ஆப் வந்து கொண்டு வரீங்கன்னா அதை வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் டவுன்லோட் பண்ணாலும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபோனில் ஏதோ ஒரு ஓரமாச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்களா. சரி, யூஸே பண்ணாமல் ஃபோனில் ஓரமாக இருக்கிறதுக்கு அந்த ஆப்க்கு என்ன வந்து ஒரு பிரயோஜனம் இருக்குது. நான் சொன்ன மற்ற சேட்ஸ் ஆப்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் தேவைகள் இருக்குது. பட் அரட்டை அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணி வாட்ஸ்அப்னு மூலமுக்கெல்லாம் நம்மளோட ஊரில் கேட்கலாம், என்னங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா? வைக்க முடியும். ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமானா வைக்க முடியும். லிங்கை போட முடியுமா? லிங்கை போட முடியும். இது மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அரட்டையில் பண்ணலாம். பட் நம்ம தினம் யூஸ் பண்ணி பழகி போன ஒரு விஷயம். கிராமங்களில் கூட இப்போ வாட்ஸ்அப் எல்லாருமே தாத்தா பாட்டிலாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி குரூப்பில் வந்து நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் வந்து அதில் இருக்கிறவங்களுக்கு பட்டவங்களுக்கு தான் வந்து தெரியும். அந்தளவுக்கு வாட்ஸ்அப் வந்து ஆங்கர் ஆயிடுச்சு, ரூட்டடாக உள்ளே இறங்கிருச்சு. ஸோ அதை பீட் பண்ணி அரட்டை வருமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ ப்ரைவசியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட ப்ரைவசியை குறித்தான கேள்விகள் வந்து கேட்குறப்போ இது வந்து ஸ்பைவேர் ஃப்ரீ ஆன ஒரு ஆப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படிங்கிற முழுக்க இருக்கும், இல்லை டேட்டா ப்ரீச்சிங்கே இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாலும் வாட்ஸ்அப்ன்ற ஒரு பிராண்ட் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அரட்டை மேலே அதே நம்பிக்கையை மக்கள் வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீப்பான மென்டாலிட்டி இருக்கும். எப்போவுமே வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அதை பார்க்கறதும் அது குவாலிட்டியாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது, நம்மளே வந்து குறைஞ்சி எடை போட்டுக்கிறது, நம்ம மேலே இருக்க நம்மளே திணிச்சுக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கூகுள் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட் ஆப்ஸோட கேட்டகரியில் கொஞ்ச நாள் வந்து இவன் வந்து டாப்பில் இருந்துட்டானா. வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வந்து மிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணுற அந்த அளவீடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அரட்டை டாப்பில் வந்திருக்கு. அப்படின்னா மக்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆசை, க்யூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம இந்தியர்களே ஏதாவது ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் அதுக்கு வந்து பேக் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தாலும் ப்ராக்டிக்கலி எவ்வளோ நாள் இது இருக்கும், எவ்வளோ நாள் வந்து ஸ்ரீதர் வேம்பும் அதோட சர்வர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வைடன் ஆக்கி, இன்னும் அதாவது மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருக்குங்க தெரியும், மக்கள்லாம் வந்து உங்களோட ஆப் ரொம்ப பிடிச்சி போய் அதில் இருக்கிற இன்டர்ஃபேஸ்லாம் பிடிச்சி போய் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆயிரங்கள் லட்சம் ஆன மாதிரி லட்சங்கள் வந்து டப்புன்னு கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஆப்போட பேக்கெண்ட் வந்து தாங்குமா அப்படிங்கிறத ஸ்ரீதர் வேம்பு நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம், அதை தொடங்கியிருக்கவர் யோசிக்க மாட்டாரா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த ஆப் வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம இந்தியாவில் ஒருத்தர் இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு
வேர்ட் ஆஃப் மவுத்லையும் நிறைய பேர் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரட்டையை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஐ எம் அ ப்ரௌட் அரட்டை யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ பேசுறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து நான் அந்த அரட்டையை வந்து நான் ப்ரௌட் யூசர் ஆஃப் அரட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வி கேன் கிவ் இட் அ ட்ரை. அந்த அரட்டை ஆப்பை நீங்கள் ஏற்கனவே எனக்கு முன்னாடி நானே இந்த வீடியோ முடிச்சு தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறது, எதெல்லாம் நல்லாயிருக்கு, எதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், தேருமா தேராதா, நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்துக்களை ரொம்ப ராவாக பச்சையாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் சொல்கிறதையும் தாண்டி அரட்டை ஆப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.